depression that's so rude and always negative. I need new friends, but இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கும் ஸ்லீப்பியாவும் ட்ரௌசியாவும் இருக்கும்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மெடிக்கல் டேர்ம்ல இதுக்கு பேரு போஸ்ட் பிராண்டியல் சோம்னலசன்ஸ் சொல்லுவோம், ஆர் ஸ்லீப் கோமான்னு சொல்லுவோம். இது எதனால நடக்குதுன்னா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பிளட் டைஜஷன் ப்ராசஸ்க்காக டைவர்ட் ஆயிடும். ஸோ ஒரு எனர்ஜி டைவர்ஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கும். இன்னொரு விஷயம் எதனால் நடக்குதுன்னா, நீங்க ஒரு ஹை கார்போஹைட்ரேட் ஹை சுகர் டயட் எடுக்கும்போது உங்க இன்சுலின் அண்ட் சுகர் எல்லாமே ஸ்பைக் ஆகும். ஸோ அதனால எனர்ஜி கிராஷஸ் வரும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஃபெட்டிகா இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும். அண்ட் சர்டன் ஃபுட் ஐட்டம் நம்ம பாடியில ட்ரிப்டோஃபான் செக்ரேட் பண்ணி அது மெலட்டோனின் செக்ரேட் பண்ணி நம்ம சர்க்காடியன் ரிதமை கொஞ்சம் ஆல்டர் பண்ணும். ஸோ அதனாலயும் நமக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர்நூன்ல தூங்குறதுனால அது கெட்டதா, அது நமக்கு வெயிட் போடுமா அப்படின்னா, நீங்க தூங்குறதுனாலலாம் வெயிட் போடாதுங்க. நீங்க கேலரி எக்ஸஸ்ல அதிகமா சாப்பிடுறதுனால தான் வெயிட் போடும். பட் இந்த போஸ்ட் பிராண்டியல் சோம்னோலசன்ஸ், இந்த தூக்கம் உங்களோட ஆக்டிவிட்டி லெவல்ஸை ஹிண்டர் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு டாக்டரை பார்த்துட்டு அதை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அ ஹெவி மீல் ஒரு ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, ஒரு பேலன்ஸ்ட் மீலா எடுத்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, சாப்பிட்டு முடிச்ச உடனே உட்காராம கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுங்க உங்க பாடிக்கு. ஒரு 10 or 15 minutes பக்கத்துல எங்கேயாவது நடங்க, இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. அப்படி பண்ணாலே இந்த போஸ்ட் பிராண்டியல் சோம்னோலசன்ஸை நீங்க கான்கர் பண்ணிடலாம்.